எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த அந்த சாம்பியன்ஸ் கோப்பையோட இறுதி போட்டி நடக்க இருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க சம பலம் வாய்ந்த இரு அணிகள் மோத போற போட்டி அப்படின்னு. உண்மையிலேயே இந்த இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோத போற போட்டி சம பலம் வாய்ந்த அணிகள் தான். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான ஃபார்முலாவை தான் இந்த போட்டியில பயன்படுத்த போறாங்க. அப்படி என்ன ஃபார்முலா அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இறுதி போட்டி அப்படிங்கிறது துபாய் மைதானத்துல நடக்குது. அதுவும் பாகிஸ்தான் விளையாடின, அதாவது இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடந்ததுல அந்த பிச் தான் வந்துட்டு இறுதி போட்டியில வந்து நடக்க இருக்கு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது கொஞ்சம் மந்தமான பிச்சா தான் இருக்க போகுது. அதனால ரெண்டு டீமுமே வந்து 4 சுழற்பந்து வீச்சாளர்களோட தான் களம் காண போறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஒரு பக்கம் வந்து வருண் சக்கரவர்த்தி சூப்பரா வந்து இந்தியாவுக்காக பவுலிங் போட்டு வராங்க. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் யாதவ் இவங்க 3 பேருமே வந்து தங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வெளிக்காட்டிட்டு வராங்க. அதே மாதிரி நியூசிலாந்து தரப்புல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் கேப்டன் சாண்ட்னர், இவர் வந்து எதிரணிக்கு சிம்ம சொப்பனமா இருக்காரு பவுலிங் அப்படின்னு வரும்போது, இவர் கூட சேர்ந்து இன்னொருத்தருமே வந்துட்டு எதிரணிக்கு வந்து ரொம்பவே டஃப் கொடுத்துட்டு வராரு அப்படின்னா அது வந்து பிரஷர் தான். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து கடைசி 2 போட்டிகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 13 விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தி இருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற 2 சுழற்பந்து வீச்சாளர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு ரச்சின் ரவீந்திரா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்களோட பிளேயிங் 11 வந்து கண்டிப்பா மாற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா கண்டினியூஸா இந்த பிளேயிங் 11 வந்து வெற்றியை பதிவு பண்ணிட்டு வராங்க. லீக் போட்டியோட முடிவில் வந்து பிளேயிங் 11ல மாற்றங்கள் எல்லாமே வந்திருந்தது. இருந்தாலுமே வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து செமிஃபைனல்ஸ்ல ரொம்ப நல்லா வந்து பிளேயிங் 11 செட் ஆயிருக்கு. அதனால கண்டிப்பா அதே பிளேயிங் 11 தான் வந்து இந்தியாவோட இறுதி போட்டியில இருக்கும். இதுல எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, ரொம்பவே திறமையான வீரர் தான் ரிஷப் பண்ட். அவருக்கு வந்து இந்த மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரியான ஒரு பெரிய தொடர்ல வந்து வாய்ப்பே வழங்கப்படலையே அப்படிங்கிற ஒரு குறை கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். இந்த தொடர் தொடங்கப்படும் போது பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கு வந்து உடல்நல குறைவு அப்படிங்கிறது இருந்தது. குறிப்பா பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டி அந்த சமயத்துலலாம் வந்து அவருக்கு காய்ச்சல் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து பிராக்டிஸ் செஷன்லாம் வந்து அட்டன் பண்ண முடியாத சூழல் அப்படிங்கிறது இருந்தது. அந்த நியூசிலாந்துக்கு எதிரான போட்டிக்கு முன்னாடி தான் வந்து அவர் பிராக்டிஸ் செஷனே வந்து ஃபுல்லா வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா வந்து பிராக்டிஸ்க்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்காரு. இருந்தாலுமே அவருக்கான இடம் அப்படிங்கிறதா வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 6வது வீரரா களமிறங்கக்கூடியவர், விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது வந்து அவருக்கு இந்த முறை வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாவே மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா KL ராகுல் செமிஃபைனல்ஸ்ல இந்தியாவுக்கு ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷனை கொடுத்திருக்காரு. கண்டினியூஸா பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியாவுக்கு கை கொடுத்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உலகக்கோப்பை எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது 2023 நடந்த அந்த ஒரு நாள் உலகக்கோப்பையிலையுமே வந்துட்டு அவரும் ஸ்ரேயஸ் ஐயரும் சேர்ந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை வந்து அந்த 5வது 6வது விக்கெட்லாம் வந்து அமைச்சு கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கான பொறுமை அப்படிங்கிறது ரிஷப் பண்ட் கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு காரணமா பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆடுகளத்தோட தன்மை அப்படிங்கிறது. பிச் வந்து ரொம்பவே மந்தமான ஒரு பிச், அதாவது ஸ்லோ பிச்சா இருக்கு. ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதிரடியா இறங்கி அடிச்சு ஆடக்கூடிய ஒரு வீரர். அதனால அவருக்கு வந்து இந்த களம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து ஏற்புடையதா இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் கருத்தில் கொண்டு தான் அவருக்கு வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக வந்து வாய்ப்பு வழங்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த இறுதி போட்டி இந்தியா வந்து 2013ஆம் ஆண்டு வந்து சாம்பியன்ஸ் கோப்பையை ஜெயிச்சிருந்தாங்க. அதாவது 2017 கடைசியாக நடந்த சாம்பியன்ஸ் கோப்பையில் வந்துட்டு இறுதி போட்டி வரைக்கும் முன்னேறி இருந்தாங்க. பாகிஸ்தான் கிட்ட தோல்வியை தழுவி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து 2வது முறையாக இப்போ வந்து இறுதி போட்டிக்குள்ள அடியெடுத்து வச்சிருக்காங்க. அதனால கோப்பையை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஐசிசியோட டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது பெரிய அளவில் அவங்க வந்து கோப்பையை ஜெயிச்சதில்லை. அந்த கோப்பை வேட்கையை தணிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட தான் வந்து இந்த போட்டியில களம் காண இருக்காங்க. ஸோ யாருக்கு வெற்றி வசமாக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.